நம்ம இன்னைக்கு சாப்டர் 11ல இருக்க ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு டிட்டர்ஜென்ட்ஸ் காஸ் வாட்டர் பொல்யூஷன், அதுக்கு ரெமிடியல் மெஷர்ஸ் கொடு, எப்படி அது பொல்யூஷன் நடக்குது, அதுக்கு அந்த பொல்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரிகாஷன்ஸ் கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு டிட்டர்ஜென்ட்னா என்னன்னு பார்ப்போமா. ஸோ டிட்டர்ஜென்ட்டுங்கிறது எனக்கு ஒரு சில டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து என்னன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன். ஸோ பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் டிட்டர்ஜென்ட்ஸ், ஒரு சில டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் டிட்டர்ஜென்ட்ஸ். பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸ்னா ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் வந்து மெயின் செயின்ல இருந்து சப் செயின்ல என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கார்பன்ஸை தான் நான் ஹைட்ரோகார்பன்ஸ், பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸுங்கிறேன். அது வந்து அதனால தான் ஒரு சில டிட்டர்ஜென்ட்ஸ் மேட் ஆயிருக்கும். அப்படி இந்த பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸ் வச்சு எனக்கு உருவான டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே நான் பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்ஸ். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் ஜெர்ம்ஸை என்ன பண்ணாது அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணாது. இந்த டிட்டர்ஜென்ட்ஸை யூஸ் பண்ணி நான் கிளீனிங்கோ ஏதோ ஒரு வேலை பண்ணாலும் அதில் இருக்க ஜெர்ம்ஸ் எனக்கு என்ன ஆகாது, டெஸ்ட்ராய் ஆகாது. இந்த பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸுங்கிறாங்க. இப்போ இந்த டிட்டர்ஜென்ட்ஸை இப்போ நான் சொல்கிறது பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் டிட்டர்ஜென்ட்ஸ். இந்த டிட்டர்ஜென்ட்ஸை நான் சீ வாட்டரில் கொடுத்தேன்னா, இந்த டிட்டர்ஜென்ட் வாட்டரை நான் சீ வாட்டரில் வந்து கலந்தேன், அதாவது அதில் கலந்தேன்னா நான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிட்டர்ஜென்ட்ஸே ஜெர்ம் டெஸ்ட்ராய் பண்ணாத டிட்டர்ஜென்ட்ஸாக தானே இருந்திருக்கும். அப்போ எனக்கு அந்த டிட்டர்ஜென்ட் வாட்டரில் எனக்கு என்ன இருக்கும், ஜெர்ம்ஸ் இருந்திருக்கும். அதை நான் போடும்போது சீ வாட்டரில் இருக்க ஆக்சிஜன் லெவல் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாக ஆரம்பிக்கும், லோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு அக்வாட்டிக் அனிமல்ஸ், அதாவது சீல வாழ்கிற அனிமல்ஸ்க்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். ஈஸியாக ஃபிஷ் எல்லாமே எனக்கு டை ஆயிடும். அப்போ எல்லாமே எனக்கு டை ஆயிடுச்சுன்னா எனக்கு அக்வாட்டிக் சிஸ்டமோட எனக்கு ஃபுட் செயினுங்கிறதே என்ன ஆயிரும் அப்படின்னா டோட்டலாக எனக்கு டேமேஜ் ஆயிரும். ஃபுட் செயின் அப்படிங்கிறது எனக்கு இல்லாமையே போயிடும். ஃபுட் செயின்னா என்னது, ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை வந்து கடிச்சு சாப்பிட்டு வளர்றது, அது ஒரு ஃபுட் செயின். கரெக்டாக அது இல்லாமல் போயிடுச்சுன்னா எனக்கு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ங்கிறது ஃபுல்லாக என்ன ஆயிரும்னா டேமேஜ் ஆயிரும். அந்த என்விரான்மெண்ட்டே எனக்கு என்ன ஆயிரும், ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிரும், எனக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக மாறிடும். இதுதான் பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். அப்போ இதோட ரெமிடிஸ் என்ன? இப்போ நான் என்ன சொன்னேன், ரெமிடிஸ். இப்போ நான் மேலே என்ன சொன்னேன், அந்த பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் தான் என்ன சொன்னேன், எனக்கு அது நான் பயோடிகிரேடபிள் ஹைட்ரோகார்பன்ஸ், அதாவது நான் பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்ஸ்னு சொன்னா, இந்த பிரான்ச்டு ஹைட்ரோகார்பனை யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோகார்பனை நான் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இது எனக்கு என்னது, நான் பயோடிகிரேடபிள், இது எனக்கு பயோடிகிரேடபிள். அப்போ எனக்கு ஜெர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா பயோடிகிரேடபிள், எனக்கு ஜெர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா அழிஞ்சு போயிடும், டிசால்வ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு வகையான ரெமிடி. கரெக்டா? ஸோ இதை நான் யூஸ் பண்ணலாம். இன்னொரு ரெமிடி என்னன்னா, எனக்கு அந்த டிட்டர்ஜென்ட் வாட்டரை நான் வந்து டைரக்டாக சீல வந்து கலக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம், சீவேஜ் ட்ரீட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த டிட்டர்ஜென்ட்ஸில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து இது பண்ணுற ப்ராசஸ் தான். இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணேன்னா அவ்வளோ பொல்யூஷன் இருக்காது. இன்னொன்று, நம்ம
எக்ஸசிவாக யூஸ் பண்ணுவோம்ல டிட்டர்ஜென்ட்ஸ் வீட்லேயுமே சரி, எக்ஸசிவ் டிட்டர்ஜென்ட் யூஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். தேவையான அளவு நம்ம வீட்டில் டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணால் போதும். இண்டஸ்ட்ரியிலையும் சரி, ஹவுஸ்லேயுமே சரி, ஹவுஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து எனக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் இப்படி பொல்யூஷனை காக்கலாம், பொல்யூஷன் இல்லாமல் பண்ணலான்னு சொல்கிற அவேர்னஸ், ஈகோசிஸ்டம் பற்றி, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பற்றி, இதெல்லாம் நான் வந்து சீ வாட்டரில் போட்டேன்னா எனக்கு அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸே இறந்து போகுதுன்னு சொல்லி அந்த அவேர்னஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், பொல்யூஷனை தடுக்கலாம். ஒரு குயிக் ரீகால் போயிடலாமா? ஸோ பொல்யூஷன் வந்து வாட்டர் பொல்யூஷன் எப்படி காஸ் ஆகுது டிட்டர்ஜென்ட்னாலன்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டிட்டர்ஜென்ட்ஸ் பிரான்ச்டு ஹைட்ரோ கார்பன் டிட்டர்ஜென்ட்ஸ். அந்த ஹைட்ரோ கார்பன் டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் நான் பயோடிகிரேடபிள். எனக்கு ஜெர்ம்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணாது. அந்த வாட்டரை வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ண வாட்டரை நான் சீ வாட்டரில் போடும்போது ஆக்சிஜனோட லெவல் எனக்கு கம்மியாகிட்டே போகும். அப்போ அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு ஆக்சிஜன் இல்லாமையே போயிடும், டை ஆயிரும் சீக்கிரமாக. அப்போ எல்லா மீனும் இதே மாதிரி இறந்து போயிடுச்சுன்னா அக்வாட்டிக்கோட ஈகோசிஸ்டம், அந்த ஃபுட் செயினும் என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகும், ஈகோசிஸ்டமும் எனக்கு டேமேஜ் ஆகும். இதுலேருந்து நான் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நான் பிரான்ச்டு ஹைட்ரோ கார்பன்ஸை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸை யூஸ் பண்ணேன்னா அது பயோடிகிரேடபிள் தான். ஜெர்ம்ஸை வந்து ஈஸியாக என்ன பண்ணிடும் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த அதை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பொல்யூஷனை தடுக்க முடியும். அதே மாதிரி இந்த டிட்டர்ஜென்ட் வாட்டரை நான் டைரெக்டாக சீ வாட்டருக்கு கலக்கிறத மிக்ஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சீ வாட்டரில் கொடுத்தேன்னா அந்த பொல்யூஷனுங்கிறது ரெடியூஸ் ஆகும். நம்ம வீட்டில் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற எக்ஸசிவ் டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம்னாலும் அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் கம்மியாகி பொல்யூஷன் கம்மியாகும். இதெல்லாம் எனக்கு பண்ணால் இந்த ஈகோசிஸ்டம் எனக்கு நல்லா இருக்கும், அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிற அவேர்னஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.